அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், திமுகவில் முக்கியமான நபரை பற்றி நாம் இப்போ பேச போகிறோம். அது என்னன்னா, நாம் இவ்வளோ வேகமாக வெறுப்போட வேதனையோட நாம் பேசிக்கிடக்கூடிய ஆள் இல்லை. நம்மளுடைய பேச்சு ரொம்ப ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். இப்போ அந்த அனைவருக்கும் வணக்கம்ன்ட்டு வெடிப்பாக வேகமாக பேசக்கூடிய நபர் அந்த சாட்டை மாமா பைய அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த சாட்டை மாமா பையலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதில் காணானாச்சியம்மான் தான் முழுமையாக வருவார், அதுதான் உங்களுக்கு தெரியுமே. அதில் அவனை மட்டும்தான் பேச போகிறோம் இல்லை, திருச்சியில் காணானாச்சியம்மான் நாத்தாக்கா கட்சியினுடைய ஒரு வேட்பாளராக நிறுத்துகிறாரே, அந்த வேட்பாளருடைய லட்சணம் என்ன, அந்த வேட்பாளர் எவ்வளவு ஜாதி வரி பிடித்தவர், அப்போ அந்த ஜாதி வரி அண்ணங்கிட்ட குடிவெறியாக இருப்பது ரெண்டு பேரும் அந்த காம்பினேஷன் ஒத்து போதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதில் நம்ம சாட்ட மாமா பையன் எந்த அளவு அவனை கழுவி கவுத்தி தூர ஒதுக்கி விட்டுருக்கான் நம்ம அண்ணன் சீமா, காணானா சீமா அப்படிங்கிறதையும் பேச போகிறோம்க்கா. நீங்கள் கொஞ்சம் நல்லா கூர்மையாகவே கவனிங்க. இந்த திருச்சியில் வேட்பாளராக யாரை நிப்பாட்டியிருக்காரு, நம்ம சீமா. காணானா எனது காமமிகு நாசமிகு சீமா. ஏற்பது ஏற்காது உங்கள் விருப்பம், நம்ம ஏற்றுக்கிடுங்கன்னு வழியை திணிக்க மாட்டோம். நம்மளுடைய இது காமமிகு நாசமிகு சீமா, அவ்வளோதான். சீமானவனுக்கு அடைமொழி அதுதான். அவர் அப்படித்தான் செய்து விட்டார், அப்படித்தான் நடந்து கொண்டார். விஜயலட்சுமி விவகாரத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டார். இன்றளவும் விஜயலட்சுமி பிரச்சனையை, அவருடைய எண்ண கிடக்கையை, அவருடைய நிலைப்பாட்டை இவர் தீர்த்து வைப்பதற்கு, அவரோடு சமரசம் செய்து கொள்வதற்கு முயலாமையில் இவர் இருந்து கொண்டு இருக்கிறதுல இவருக்கு அழிவு, இவர் நாசமிகு, இவரே நாசமிகு. ஆனால் இவருக்கு அந்த நாசம் இவரை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது சீமானை. அது சீமானுக்கு தான் புரியணும். நம்ம சொல்லி ஒருபோதும் சீமானுக்கும் புரியாது, தம்பிகளுக்கும் புரியாதுன்னு வைங்களேன். இப்போ திருச்சியில் ராஜேஷ் என்பவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு அண்ணன் சீமா. வேட்பாளராக நிறுத்தியிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் பேட்டியிலே சொல்லுதார், ஆமாம் நாங்கள் வேட்பாளர் ஜாதி பார்த்து தான் நிப்பாட்டுவோம், ஜாதி பார்த்து தான் நிப்பாட்டு. யார் நிப்பாட்டலை, இப்போ இடஒதுக்கீடு எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்கு, ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் நிப்பாட்டுவோம். இடஒதுக்கீடெல்லாம் நீங்கள் கொண்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள. அண்ணன் சீமான் பேசிய ஒளிநாடாக இருக்குது. அந்த வேட்பாளரோட சேர்த்து நின்றுக்கிட்டு சீமான் பேசக்கூடிய சாட்ட மாமா பயிலும் நிற்கக்கூடாது. அந்த ஒளிநாடாலாம் நம்மகிட்ட இருக்குது, இல்லாமல் ஒன்றை பேசுவதில்லை அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். அப்போ சீமா பேசுகிறான் ஜாதி பார்த்து, நீ ஜாதி பார்த்து போடும் ஓட்டு தீட்டு, நீ எனக்கு அப்படி ஒரு ஓட்டே போடண்டாம் அப்படின்னு தேர்தலுக்கு தேர்தல் கத்தனை பேதானே இந்த சீமா. கத்தலைன்னு சொல்லு. நாம் தமிழர் கட்சி தம்பி சீமான் அப்படி கத்தலை அப்படின்னு சொல்லுவான், திணிஞ்சு சொல்லுவான். இடும்பவனம் கார்த்திக் இருக்கான்ல, குடில் தண்ணி, அவன் சொல்லுவான். கறிக்கிஞ்சி அவன் சொல்லுவான், துணிஞ்சு சொல்லுவான். எங்க ஆள் அப்படி சொல்லலை, இலை மலர்ந்தால் ஈழ மலர்ன்ட்டு ஒருபோதும் அண்ணன் வாக்கு கேட்கவில்லை இலை ரெட்டலைக்கு அப்படின்ட்டு சொன்ன பையன். முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிறவன். பூசணிக்காவே 10-20 நல்ல விளைச்சலாக இருந்து 25 கிலோ இருக்கும். அதை சோத்தில் ஒரு இலை வச்சு, அது சோத்தில் எப்படிப்பா சோத்தை வச்சு மறைக்க முடியும்? அப்படியே அதே மறைச்சவன் நம்ம குடில் தண்ணி இடும்போவன கார்த்திக்கு, அப்படிப்பட்ட பையன். ஆமாம், கரடி. அதாவது நம்ம உருவக்கேலி பண்ணுற ஆள் இல்லை. அதாவது ஒரு அந்த பிடிய விட மாட்டான். ஆமாம், கிடைச்சதை கண்ணை நோண்டி தின்னு போடுவான், அப்படி ஆள். இப்போ கரடி சமீபத்தில் இந்த பானாசம் பக்கத்தில் 2 பேரை அப்படி கண்ணை நோண்டிச்சு பற்றிலாம், அதைத்தான் சொல்லு. முகத்தை கண்ணை நோண்டி தின்னு போடுவான், அப்படி தின்னப்படக்கூடியது கரடி. அதுக்கு தான் அவனை கரடிங்க. அப்புறம் உருவக்கேலிலாம் கிடையாது. உருவக்கேலி பண்ணுறது நம்மளுடைய வாடிக்கையில் அரண்டவன் ஜாமி சேனலுக்கு அந்த நோக்கமும் இல்லை. ஒருபோதும் அப்படிலாம் அந்த மாதிரி நோக்கத்தில் நம்ம செயல்பட போகிறது இல்லை, செயல்படவும் மாட்டோம். இப்போ சீமா சொல்லுவது என்ன, சொன்னது என்ன, அப்போ நீ ஜாதி பார்த்து போடுறத ஓட்டு எனக்கு தீட்டு, நான் எங்கனாலும் எந்த வேட்பாளர்னாலும் நிப்பாட்டு, நீ அப்படி ஓட்டு போட முடிஞ்சா போடு, இல்லைன்னா நீ போடாத, போயிட்டு எனக்கு உன் ஓட்டு வேண்டாம் அப்படி பேசினான்னா பேசலையா? பச்சைமட்ட வைத்தியம் யாருக்கு தேவை?
பேசலைன்னு மறுக்கவனுக்கு பச்சை மட்டை கொடுக்கணுமா, பேசினான் என்று சொல்லக்கூடிய எனக்கு பச்சை மட்டை வைத்தியம் கொடுக்கணுமா, அதெல்லாம் பேசியவனுக்கு பச்சை மட்டை வைத்தியம் கொடுக்கணுமா? வேற மாதிரி தான் சொல்லுவாங்கப்பா. நான் தான் பச்சை மட்டைன்னு சொல்றேன், நீங்கள் பச்சை மட்டைன்னு வேற எதுவளுக்கு பேசுவிய. மற்றபடி அண்ணன்னா இந்த ஒரு நான் வெறி கொண்டுருவேன் அப்படின்ட்டு செருப்பை கழட்டிக்கிட்டு இப்படி தூக்கி விட்டுருவேன். நான் வெறி கொண்டுருவேன் அப்படிமா. நான் இல்லை, நான் வெறி கொள்ள மாட்டேன். அது இருக்கேன் காணானா சீமான் தான் வெறி கொண்டு போவானே தவிர வெறி கொண்டுருவேன் செருப்பை கொண்டு இந்த தூக்கி காட்டுவான், செருப்பு கழட்டி அடிச்சிருவோமா. இது பத்திரிகையாளர் முன்னிலையிலே இவனுடைய லட்சணங்களை மக்கள் புரிந்து கொள்ளலை, இல்லைன்னா தம்பிகள் புரிந்து கொள்ளலைன்னா இவனுடைய அறியாமையா, அறிவித்தனமா, இல்லை தமிழ் தேசியத்தை இவர் விரித்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா பாய் போட்டு விரிச்சிருவார். ஏன்னா பாய் பின்னி வச்சிருக்கு, தமிழ் தேசியங்கிற பாய் பின்னி வச்சிருக்கு. படுக்கலப்பா பதவி. ஆமாம், அதில் அண்ணன் பின்னி வச்சிருக்க பாயில் அவர் தமிழ் தேசியத்தை கேட்டால் விரிச்சிருவார் அப்படின்ட்டு. உங்களை அருகாமையில் இருக்கவனே நம்ப மாட்டான், நம்பாமல் தான் அவன் வெளியேறிக்கிட்டு இருக்கான். எல்லா இடத்துலையும் நம்மளுடைய பணம் போச்சு, நம்மளுடைய வயசு போச்சு, வாழ்க்கை போச்சு, நம்ம வசதி போச்சு, வறுமை மட்டும்தான் வந்து சேர்ந்துச்சு. நாம் தற்கொலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்ட்டு இந்த நாம் நம்ம சேனலில் நம்மளை கடுமையாக பேசுகிறவர்களை பற்றி அவங்க என்ன புனைப்பெயரில் இருந்தாலும் அவர்களே நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது வழக்கம். அக்கா ஸ்கிராப்னுட்டு ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவார். நம்மளை நல்ல கழுவி ஊற்றுதாருன்னு வச்சுக்கலாம், வரவேற்போம். பாக்கி இல்லை, அதனால் வரவேற்போம். ஆனால் நீங்களும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே. இவன் 14 வருஷமாக இருந்தோம், கெட்டு போயிட்டேன், என் வாழ்க்கை போச்சு, என்னுடைய வசதி போச்சு, பணம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாற்றையும் இழந்து விட்டோம், நிர்கதியாக நிற்கிறோம். எனக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்ததுனாலே தொழில் தராமல் நிறைய பேர் என்னை ஒதுக்கிட்டாங்க, அதனால் இப்போ தொழிலுக்கே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு வெற்றிக்குமரன் போன்றவர்கள் வறிய நிலையில், கையறு நிலையில் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரியான நிலைகள் படிப்படியாக எல்லா 2ஆம் கட்ட தலைவர்னு அண்ணன் யாரையும் வச்சுக்கிட்டா கூட அவர்கள் தங்களைத்தானே 2ஆம் கட்ட தலைவர்களாக தங்களை நம்பி பணத்தை செலவு செய்து கொண்டு இருந்தார்கள்ல. அப்போ அவங்களுடைய நிலை என்ன ஆகுது? அப்போ தம்பிகளுடைய பயணத்திலையும் அப்படிதான் இருக்கு. என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்க நாம் தமிழர் தம்பி சொல்லுதான், ஏன்னாச்சு கச்சை வளர்த்துட்டு அடுத்தவன் கையில் எப்படின்னாச்சும் கொடுத்துட்டு போக முடியும், நீங்கள் என்னன்னாச்சும் பேசுது அப்படிப்பா. உன் சித்தாந்தம் என்னடா, நீ என்னடா பேசுத, உங்கள் அண்ணன் என்னெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கான், உன் சித்தாந்தத்தை பேசு. அவங்க கட்சியில் அவங்க இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் முன்னுரிமையில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு என்ன பதவி கொடுக்க, இவங்களுக்கு என்ன துணை முதலமைச்சர் கொடுக்க, அது என்ன நியாயங்க? இதுதான் வாரிசு அரசியல் அப்படின்னு உங்கள் அன்னை கொந்தளிச்சாங்களாடா. அதே எதிர்கேள்வியில் அந்த நெறியாளர் கேட்காரு, அப்போ உங்களுடைய மனைவி இணையர் மகன் அவர்களை விட வீரியமாக நாங்கள் செயல்பட வருகிறோம் என்று வந்தால் அண்ணன் தூக்கி இப்படி காட்டுவார்ல, நான் அடிச்சிருக்கேன்ட்டு, அதே மாதிரி வந்தால் நீங்கள் அப்போ ஏற்றுக்கிட மாட்டீங்களா அப்படின்ட்டு. தலைவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, நான் சித்தாந்தம் தான் தலைமை ஏற்கும், என்னுடைய கட்சிக்கு சித்தாந்தம் தான் தலைமை ஏற்கும் என்று பேசிய காணானா சீமா அந்த சீர்மிகு வார்த்தையில், அந்த சீர்மிகு கருத்தில் விளவாமல் வாழ்ந்து வருகிறானா, நடந்து வருகிறானா, பயணித்து வருகிறானா அப்படின்னு நாங்கள் கேள்வி வைக்கணுங்களே. நான் கேள்வி வைக்கும்போது நீ அதுக்கான சரியான பதில சொல்லு. அப்படி தான் பயணித்து வருகிறானா? அண்ணனுடைய தம்பி என் ஊருக்காரன் சொல்லுதான், அப்படிலாம் கொடுத்துட்டு போக முடியாதுச்சு, நாங்கள் பாடுபட்டு வளர்த்த கட்சி, ஆமாம், அது எப்படி கொடுத்துட்டு போவோம்? இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி, ஏடா கட்சியும் கம்பெனியும் ஒன்றாடா, நீங்கள் தானடா கொள்கை அரசியல் தான் பேசணும், அந்த வாரிசு அரசியல் கூடாது அப்படின்னு நீங்கள் தானடா பேசினீங்க அப்படின்னா எனக்கு அது அப்பவும் பேசினது அப்போ, இப்போ நீ கணக்கில் வைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் வளர்த்துட்டோம். ஆமாம், 6% 1% இருந்து 6% வந்துட்டோம், 7% வந்துட்டோம்னா நாங்கள் வெற்றி பெறக்கூடிய காலத்தில் அப்புறம் நாங்கள் கட்சி இவன் கையிலையும் அணைச்சி கொடுத்து, ஏன் அன்னைக்கும் சித்தாந்தம் தான் தலைமை, இவங்கெல்லாம் கிடையாதுன்னு அண்ணன் சொன்னானப்பா. புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அண்ணன், அதில் போய் எடுத்து பாருங்கள். எல்லாத்தையுமா நம்ம தூக்கி உங்கள்கிட்ட நம்பிக்கையாக காட்டிக்கிட்டு முடியும்? பேட்டி கொடுத்துருக்காரு, அண்ணன் தான் பேட்டி கொடுத்துருக்காரு.
அப்போ ஏன் அன்னைக்கு அதை சொன்னானப்பா இப்போ ஏன் இப்படி பண்ணுதான் அப்படின்னா, இல்லைண்ணே அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நாங்கள் வளர்த்து அண்ணனாக வளர்த்த கட்சி, அண்ணன் இல்லாமல் கட்சி எது? அப்படி கிடையாடா, எல்லா கிராமங்கள்லேயும் குக்கிராமங்கள்லேயும் போய் இடும்பவனம் கார்த்திக்கு, வேனரசு, நம்ம மாமாப்பையா போய் மாமாப்பையெல்லாம் ரஜினிகாந்த் மக்களை ஐஸ்வர்யாவை என்னம்பா திட்டி தீர்த்திருக்காண்டா, வீராணத்தில் நின்று திட்டி தீர்த்திருக்க பார்த்தா அந்த அந்த ரஜினிகாந்த் மகளை எத்தனை மாப்பிள்ளைக்கிடா இது பண்ணி விட்ருக்கான், வாயில தான் எவ்வளோ பேசியிருக்கான்டா. அப்படி பேசி அவன் கட்சி வளர்த்த வேண்டா, அப்படி பேசினதுனால தான் நான் கைத்தட்டி தானடா போய் கட்சியில் சேர்ந்தேன் அப்படின்ட்டு கேட்டு பார்த்தா, இல்லைண்ணே எது எப்படியோ நீங்கள் பேச நான் ஒத்துக்கிடவே முடியாது, வாரிசு அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது, அண்ணன் நியமிக்கிறது தான் ஆள், அதெல்லாம் அன்னி கயல்விழி தான் அடுத்த பொதுச்செயலாளர், தம்பி மாவீரன் தான் அடுத்த இளைஞரணி பாசறை செயலாளர் சொன்னான். என் தம்பி அதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருக்கானே, ஆமாண்ணே அது யாருண்ணே அப்படின்னு கேட்கும், என்கிட்டே யாருண்ணே, அண்ணியோட மகனானே, சீமானுக்கு முன்னாடியே அன்னிக்கு மகன் பிறந்திருந்தானே அப்படின்ட்டு அவன் என்கிட்ட கேட்கான், எப்போ கொச்சையாக பேசியாடா அப்படின்னு. இல்லைண்ணே புரியாமல் தான் கேட்க தெரியாது, இதெல்லாம் நிஜமாவே உங்கள் தம்பி தான்ப்பா கேட்டான், அவனுக்கு நான் விளக்கம் சொன்னேன், இல்லைடா தம்பி அது அப்படி கிடையாது, அண்ணி இன்னும் நீ சொல்லுற கயல்விழியோட அக்கா அமுதாவுடைய பையன் அகிலு, அந்த அகிலை எடுத்து வளர்க்கறதுக்கான இளைஞரணி பாசறைக்கு முன்னிறுத்துவதற்கு தான் அப்படின்னு விளக்கம் சொன்னோடனே அது ரைட்டுண்ணே அது ரைட்டு அப்படின்னா, இது 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 சரி நாங்கள் இப்படி தான் போவோம் அப்படின்னு அவன் மெச்சுக்கிட்டான்னு வச்சுக்கேன். இப்போது நாம் பேச வந்தது என்னென்னா, சாட்ட மாமா பையலுக்கு திருச்சியில் சீட்டு கொடுக்கலாம்ல, திருநெல்வேலியில் தான் சீட்டு கிடைக்கல, சீட்டு கொடுக்கல, நீ இங்கே இருக்கலப்பா திருச்சியில் தான் இருக்க அப்படின்ட்டு திருச்சியிலே சீட்டு கொடுக்கலாம்ல, திருச்சியில் சீட்டு கொடுக்காம ராஜேஷனு மதுரையை சேர்ந்த இந்த ஜல்லிக்கட்டு வாரமாக பேசக்கூடிய நீதிமன்றம் வேறு போயிருக்காரு இந்த ஆள், அதுக்காக பாப்புலாரிட்டியில் குறைஞ்ச ஆளுன்னு நான் சொல்லலை, ஒரு நல்ல இளைஞர் தான், பாப்புலாரிட்டிலலாம் குறைவு இல்லாதவர் தான், நல்ல அதாவது குடிப்பாசம் உள்ளவர், அவர் பேசிய வீடியோ பாருங்க. முக்கியமான விஷயம், நேற்று வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டில் வந்து காளைகளை அவுத்து விடுறோம்ல, இப்போ என் பேரில் அவுக்குறோம், என் பேரில் ராஜேஷ், நான் மாட அவுக்குறோம், ஆனால் இப்போ நான் வந்து நாடாரோ பிள்ளைமாரோ இல்லை தேவரோ அப்படின்னு சொல்லி பேர் சேர்த்து அவுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டரை போட்டுருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சம்மந்தமே இல்லை. இதை இந்த விஷயத்தை மதுரை ஹைகோர்ட் வந்து ஒருத்தர் வந்து மாநகரில் ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்கு அதை போட்டிருக்காரு, அது மதுரை ஹைகோர்ட் எடுத்து விசாரிச்சிருக்காங்க, விசாரிச்சு தமிழ்நாடு அரசுக்கு ஆர்டர் போட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஜாதி பேர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜல்லிக்கட்டில் மட்டும்தான் ஜாதி பேர் சேர்க்கிறாங்களா? எத்தனை இடத்துல நீங்க எங்களுக்கு இந்த ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல போய் சேர்க்கிற பிள்ளைக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்குறீங்க. ரெண்டாவது, நீங்க இருக்கிற 234 தொகுதியிலேயே பொது தொகுதி ஒன்று தனி தொகுதி ஒன்று பிரிச்சுக்கிறீங்க. இதுக்கெல்லாம் எப்ப நீங்க மாற்று கொண்டு வருவீங்க? ரெண்டாவது, இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை நாடார் தெரு, எத்தனை வண்டியர் தெரு, எத்தனை கல்லர் தெரு, இதெல்லாம் உங்களால மாத்திர முடியுமா? பேர் போடாதீங்கன்னு சொல்றீங்களா? இன்னைக்கே நீங்க பல தலைவர்களோட பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்குங்க, அதை உங்களால எடுக்க முடியுமா? அதுக்கு ஆர்டர் போட முடியுமா? அது ஏன் பர்டிகுலரா ஜல்லிக்கட்டுல வந்து நீங்க காலைகள், நான் வந்து இந்த இது மாதிரி ஹைகோர்ட் திருச்சியில் என் ஆர்வீர் இளவல் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். என் தம்பி பிபிஏ படித்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வணிகத்துறையில். பாருங்க, அதாவது நீதிமன்றத்தில் ஒருத்தர் ஒரு முறையீடு பண்ணியிருக்காரு, ஜாதி பேரை சொல்லி காளைகளை அவுத்து விடாதீங்க, இன்னும் ஜாதிக்காரருடைய மாடுன்னு சொல்லியாங்க, காளைபீடி வீரர்களாக எல்லா ஜாதிக்காரனும் வந்து நிற்பான், அப்போ ஏன் மாட்டை நீ எப்படில பிடிக்கலாம் அப்படின்ட்டு பிரச்சனைகள் வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இதுக்கு ஒரு முறை எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, எல்லா குடியை சேர்ந்தவங்களும் எல்லோரும் தமிழன் தானே, எல்லோரும் மாடு தழுவட்டும் ஏறு தழுவட்டும், இதான் நிகழ்வாக இருக்கணும் அப்படிங்கும்போது நீ வந்து இன்னும் ஜாதிக்கார மாடுன்னு சொன்னால் அதில் பிரச்சனை வருது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு வழியாக நீ இந்த இதை செய்யாத அப்படின்ட்டு நீதிமன்றத்துக்கு போகலாம். நீதிமன்றம் அதை அரசுக்கு உத்தரவு கொடுத்தது. அதனால் இந்த முறை இன்னும் ஜாதிக்காரது மாடுன்னு சாதியெல்லாம் சொல்ல மாட்டோம்பான்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஓப்பனாகவே மைக்கில் சொன்னாங்க, ஜாதியை சொல்ல மாட்டோம், நீதிமன்ற உத்தரவு, அரசுக்கு நீதிமன்ற உத்தரவு, அதனால் ஜாதியை சொல்ல மாட்டோம், மாட திறமை இருந்தால் பிடி, மாடு திறமை இருந்தால் வெற்றி கொள்ளும், இப்படி தான் பேசினாங்க. இதை ராஜேஷுக்கு பொறுக்கலை. ஜாதியை சொன்னாங்க, இடஒதுக்கீடுல ஜாதி இல்லையா, இல்லை நீ பள்ளி பருவத்தில் ஜாதி கேட்கலையா, அது ஜாதி எதுக்காக, இடஒதுக்கீடு எதுக்காக, இதில் இவன் சொல்லுதான், நம்ம அண்ணன் சொன்னான் பாரு, நான் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்று எங்கள் தாத்தன் ஐயா சொன்னார் அப்படிங்க.
தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் அப்படின்னு சொன்னது தான் இடஒதுக்கீடுக்கு பொருந்தும் அப்படின்ட்டு சீமான் சொல்லுதான். சீமானுடைய பேச்சு அப்பதான் இருக்கு, நான் ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் நிப்பாட்டுவேன். அப்போ அவனும் ஒரு ஆண்ட பரம்பரையில் வந்தவன் அப்படிங்க, இவனும் ஏதோ ஒரு நம்ம காணானா சீமானும் ஆண்ட பரம்பரைன்னா இது பேண்ட பரம்பரையாக இருந்தாலும் இருந்திருக்கலாம், எல்லாம் எந்த பரம்பரையிலேயே வந்தவனாக இருக்கான். அப்போ ஜாதி பார்த்து தான் வேட்பாளர் நிப்பாட்டுவோம். இந்த பகுதியில் கணிசமாக இந்த ஜாதியினர் தான் இருக்காங்க, அவங்க வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வேட்பாளர் நிப்பாட்டுவோம். இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ பேசுவதற்கும் எவ்வளவு மாறுபாடு இருக்குது. அப்போ அந்த ஜாதியை நிலைநிறுத்த பாடுபடுவது யார்? ஜாதியை ஒழிப்பதற்கு பெரியார் பாடுபட்டார், திராவிட கட்சிகள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது, கம்யூனிஸ்ட்வாதிகள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஆனால் ஜாதியை நிலைநிறுத்தி விட வேண்டும், ஜாதிய வாக்குகளால் தான் அந்த புனையப்படும் இந்த ராமசீனிவாசன் ஒருத்தன், பேராசிரியர் ராமசீனிவாசன் பிஜேபியில் இருக்காமல்ல, ஒரு கழிஞ்செடுத்த கழிச்சடை, அவன் சொல்லுவான், நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ள நுழையணும்னா விளக்கு பூஜை நடத்தணும், அதாவது மக்களுடைய பக்தியை பயன்படுத்தி நாங்கள் கிராமத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் நுழையும் அப்படிங்க. அவன் சொல்றது 100க்கு 100 இல்லை, 200% உண்மை. எங்கள் ஊருக்குள்ள ஆர்எஸ்எஸ் நுழைவதற்கு முயற்சி எப்படி செஞ்சது தெரியுமா? இந்து முன்னணிங்க பேரில் ஆர்எஸ்எஸ் எப்படி நுழைஞ்சதுன்னா, ஒரு கிறிஸ்தவ பள்ளியை மூட வற்புறுத்தி இந்து துவக்கப்பள்ளி கொண்டு வரணும்னு சொல்லி அதற்கு ஆசை காட்டி, அதற்காக ஒரு முக்கியமான இடத்துல முருகன் கோயில் அமைப்பேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஆட்களை திரட்டி அங்கே கொண்டு போய் முருகனுக்கு ஒரு பூஜை எல்லாம் நடத்த மாதிரி நடத்தி ஆரம்பிச்சு விட்டா. அங்கே ஒரு மரணம் நிகழ்ந்தது, ஒரு துர்மரணம் நிகழ்ந்துட்டு ஒரு பையன் அகலா மரணம் அடைஞ்சிட்டான். அந்த ஆள் கலைஞ்சி போச்சு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்ப்பாட்டம் கொட்டம் எல்லாம். இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் பீடை இன்னும் எங்கள் ஊரை ஆட்டத்தான் செய்யும். ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி தன்னை வளர்த்து கொள்வதற்காக அந்த மத நம்பிக்கையில் ஊடுருவும் அப்படின்னு அந்த சீனிவாசன், அவன் சீனிவாசன் தான், பேராசை பிடிச்ச வெறிநாயா அதே நபர் தான் திரும்பவும் என்ன பேசியிருக்கான், பிராமணர்களை நிந்திப்பவர்கள் இந்துக்களே அல்ல, அவர்கள் இந்துக்களாக இருக்க முடியாது, பிராமணன் தான் இந்தான், மற்றவங்களாம் இந்து இல்லையா, பிராமணனை நிந்திப்பவர்கள் இந்துக்களாக இருக்க முடியாதுங்க. அப்போ பிராமணனுக்கு கரெக்டாக அவனுக்கு குண்டி கழுவு தான், அவன் மூத்திரத்தை பிடிக்க அவன் ரெடியாக இருக்கான்னு வைங்களேன். அதே மாதிரி நம்மளே இருங்க. அதே வழியில் தான், அந்த நாக்பூர் கிரிப்ட் வழியில் தான் சீமானும் செயல்படுகிறான். இந்த ராஜேஷ், திருச்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய ராஜேஷும் செயல்படுகிறான். ஜல்லிக்கட்டை நிறுவ நினைச்சதெல்லாம் எதுக்கு? அவர்களுடைய ஜாதிய பெருமையை கட்டமைத்து கொள்வதற்கு தான். அரசுகள் கட்சிகள் எப்போதும் வாக்கு வங்கியோடு பின் செல்வது வழக்கம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் வாக்கு வங்கிகளோடு பின் செல்லும். ஒரு பிரச்சனையா, இந்த பிரச்சனையை மையப்படுத்தி வந்தால் நமக்குடைய வாக்குகள் குறையாமல் கூடுதல் வரும்னா அந்த பிரச்சனையோடு பின்னாடியே போகும். அது அரசுகளுடைய இயலாமையின் வெளிப்பாடு, அல்ல ஒவ்வொரு கட்சியினுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு. அவர்கள் கொள்கைகளை மட்டுமே சுமந்து எல்லாருடையும் இது பண்ணிட மாட்டாங்க. எந்த காலத்தில் உள்ள விளையாட்டையோ ஏறுதழுவுதல் தமிழனுடைய வீர விளையாட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த காலத்தில் உள்ள இதையோ அந்த உயிர் பலியை இன்னும் ஏற்றுக்கணும். எத்தனை பேர் செத்து போகிறான்? அவன் முறையாக ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியை நடத்தின மாதிரி இனி அப்படி ஒன்றும் பண்ணலை. இப்போ யாரும் அப்படிலாம் முறையான ஏறுதழுவுதல்லாம் இல்லை. கும்பை பிடிக்கப்படாது, அதை பிடிக்கப்படாது, திமிலை மட்டும்தான் பிடிக்கணும் அப்படின்னா மாடு தூக்கி தூர எறிஞ்சிட்டு போகுது, மிதித்து போட்டுட்டு போகுது, செத்தும் போகிறாங்க. மனிதனை சாகடிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தேவையா அப்படின்னு கேட்டால் குதிச்சிருவாங்க. எப்போ எங்கள் பாரம்பரியம், தமிழருடைய பாரம்பரியம்னு புல்லரிச்சிருவாங்க. வாக்குக்காக கட்சிகளும் புல்லரிச்சு நிற்கும். இதில் நமக்கு அந்த ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியிலலாம் உடன்பாடு. ஏன்னா அது ஜாதி ரீதியான ஒரு விளையாட்டு தான். விடுதலை சிறுத்தைகள் அதை ஆரம்பிச்சுட்டு அப்படியே கிடப்பில் போட்டதுன்னா இதையே நம்ம பெருசுப்படுத்திக்கிட்டு போகுதுன்னு தான் அவங்களும் கிடப்பில் போட்டா. எல்லாரும் விளையாட்டு வீரனா நிற்கான்ட்டு. அப்போ இந்த இடத்துல விளையாட்டு வீரர்களுக்கு பாகுபாடு படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் காளைகளை அவளுக்கும் முதலாக அந்த காளைகளுடைய ஓனர்கள் யார், என்ன பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ட்டு கோர்ட்டு உத்தரவு போட்டால், அந்த குடி பாசத்தை மறக்கடிக்கணும்னுட்டு கோர்ட்டு நினைத்தா அதை வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீட காரணம் காட்ட தான்
பள்ளிக்கூடத்தில் ஜாதி சர்டிஃபிகேட்டை காட்டு தான் அங்கங்கே தெருக்களில் அந்த பேர் இருக்க இந்த பேர் இருக்க அதெல்லாம் நிற்கிற முடியுமா, இதெல்லாம் நிற்கிற முடியுமா, தலைவர்களுக்கு பேர் பின்னாடி அது இருக்க இது இருக்கு என்று கேட்குற இந்த குடிதேசிய ஜாதி பெருமை கோமாளியைத்தான் கொண்டு வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கான் உங்கள் நொன்னை. உன் நொன்னனும் நான் ஜாதி பார்த்தா நிப்பாட்டுவேன்னு வந்துட்டான்ல. அப்போ ஜாதியை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இவர்கள் பயணிக்கிறார்கள். அதனால் பெரிய ஆபத்து இருக்குப்பா. ஜாதி கட்டமைப்பை வளர்த்து விடுவதனால் பெரிய ஆபத்து இருக்குது. நீ பேக்வேர்டு கிளாஸில் இருக்கக்கூடிய பல வகை தரப்பட்ட ஜாதியினருக்குள்ளும் பல வகையான பிரச்சனைகள் இருக்குது. நாடாருக்கும் தேவருக்கும் பிரச்சனை இல்லாத ஊர்களே கிடையாது, எங்கே போனாலும் அதுதான். அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நாடார்களுக்கும் பிரச்சனை இல்லாத ஊரே கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தேவர்களுக்கும் பிரச்சனை இல்லாத ஊரே கிடையாது. இதில் மையத்தில் நின்று எல்லாரையும் தனக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஜாதிக்காரன்னா அவன் தான் அரிய வகை ஏழைகள் பார்ப்பான்கள். மற்ற எல்லாருமே அவனுக்கு கீழே இருந்து அவனுக்கு அடிபட்டு மிதிப்பட்டு அவன் அடிக்கலை மிதிக்கலை, உனக்குள்ள சண்டையை உருவாக்கி நீ வெட்டும் குத்துலையும் கிடந்து உருண்டுக்கிட்டே இருக்க. இதுக்கு காரணமே உங்களுடைய ஜாதிய வெறி. இப்போ சென்னை பக்கத்தில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஐயா ராமதாஸ் ஐயாவுடைய ஜாதிய வெறி. அதுக்கு சீமா காணானா சீமா ஏதாவது சொல்லுவாங்க, சொல்ல மாட்டான். அரசியல் அந்த புரிதல் எதுவுமே கிடையாது. மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து அண்ணன் ஒருபோதும் செய்யலை. அப்படின்னா இப்போ ஜாதி பார்த்து நிப்பாட்ட மாட்டான்ல. இப்போ அதே ஜாதியை பார்த்து நிப்பாட்டதாக இருந்தால் இவனை நிப்பாட்டலாம், யாரை நம்ம மாமா பையில நிப்பாட்டலாம். ஆனால் அவன் ஜாதி மேலேயே அண்ணனுக்கு டவுட் இருக்குல்ல. அண்ணன் இணையர் மீது அண்ணனுக்கு ஜாதி ரீதியாக என்ன டவுட் இருக்கோ அதே டவுட்டு சாட்டை மாமா பையன் மேலே இருக்குல்ல. அதனால தான் ஏற்கனவே மாமா பையில வளர விடக்கூடாதுன்னு நினைக்கான். அப்புறம் எப்படி நிப்பாட்டுவான்? இப்போ ஜாதிக்காகத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் ஜாதிகளை முன்னிறுத்தி தான் வேட்பாளர்களை நிறுத்துகிறது என்றால், நீ மாற்றத்துக்கானவன், நான் மாற்றத்துக்கானவன், நான் அன்பான சர்வாதிகாரம் கொண்டவன்னா இதுதான் அன்பான சர்வாதிகாரமா? நீ நான் தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மம்னு பேசுதிய, அப்படி பேசினாரு ஐயான்ட்டு பேசுதிய. நீ தாளக்கிடப்பாருக்கு எங்கே சீட்டு கொடுத்துருக்க சொல்லு. நான் வண்ணார் கொடுத்தேன், குயவர் கொடுத்தேன், பேச்சில் தான் கொடுத்துருக்குற, பேச்சில் தான். மற்றபடி எந்த தொகுதியிலையும் கொடுப்பதாக இல்லை, யாருக்கும் முன்னிலைப்படுத்துவதாக இல்லை. ஆமாம், அவங்க அந்த தொகுதியில் அவங்க பிரதானமாக அவங்க கட்சிக்கு வேலை செஞ்சுன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த நபருக்கு நீ சீட்டு கொடுக்க மாட்டேன். வெளிநாட்டிலேருந்து எவனையா இறக்குமதி கொண்டு வருவேன். அப்போ அவங்க உன்னுடைய நோக்கம் என்ன? உனக்கு பின்னாடி காணான சீமானுக்கு பின்னாடி யாரும் இருந்துடக்கூடாது. இந்த ராஜேஷ் எத்தனை நாளைக்கு இவங்க கட்சியில் பயணிப்பான்? தம்பிகள் பொறுப்பாக உங்களுடைய இந்த மாதிரி ஆள் நேற்று வர திமுகவுக்கு காவடி தூக்கிய ராஜேஷை இன்னைக்கு வேட்பாளர் நிப்பாட்டியிருக்கானே. அப்போ அவனுக்கு ஒரு அரிப்பு, நம்ம வேட்பாளராக நின்று பாத்திரம்ன்ட்டு. அது திமுக கட்சியில் கதவை தட்டினா திமுககாரன் கொடுத்துக்கிட மாட்டான். வேற அவங்களாம் நிறைய வேலை செஞ்சால் தான்ப்பா சீட்டு கொடுப்பாங்க. அவங்க அந்த கட்சியில் நிறைய பயணிக்க வேணும், அப்போ தான் கொடுப்பாங்க. அண்ணன் மாதிரி எளிதாக வெளிநாட்டில் இருக்கவனு தூக்கி கொடுக்கறதெல்லாம் அது நடக்காது. அது அந்த வேலையே திமுக அதிமுகவில் அது கிட்டத்தட்ட நடக்காது. அது அப்போ எல்லாரும் கழிச்சு போடக்கூடிய ஒரு நபராக இருக்கவன் தான் உனக்கிட்ட சீட்டை வாங்கிட்டு நிற்பான். ஏன்னா அவன்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, ஒரு கஸ்மாட்டிக் இருக்குது அவன்கிட்ட. நிச்சயமாக அந்த இயக்கத்தை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், ஜல்லிக்கட்டு இயக்கப்பேரவை சார்ந்தவன், ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு இயக்கப்பேரவை, ஜாதி இந்த ஜாதி அப்படிங்கிற அவனுடைய அந்த கட்டுமானம், அந்த கரிஸ்மாட்டிக்கை வச்சு ஏதோ ஒரு வாக்குகளை பெற்றுவிடலாம் அப்படின்ட்டு அண்ணன் ஆசைப்படுறது